அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி நம்ம பொற்காலம் சேனலில் மீளவே முடியாத பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்களால் அவதிப்படுறவங்க நம்முடைய தலைவிதியே இதுதானோ என்று நினைப்பவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவில் பிரம்மன் எழுதிய தலைவிதியையே மாற்றக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை, கவலை. அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், திருமணமாகவில்லையே என்ற கவலையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற கவலையாக கூட இருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வைக்க பண வசதி இல்லையே என்ற கவலையாக கூட இருக்கலாம், மகளுக்கு நல்ல வரன் அமையவில்லையே, நல்ல வேலை கிடைக்கலையே, குடும்பத்தில் உள்ளவர்கள் நோய் நொடிகளால் அவதிப்படுகிறார்களே என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு கவலை. இந்த பிரச்சனைகள், கவலைகளுக்கெல்லாம் நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் மாறுபடுகிறது. அதுதான் நம்ம தலைவிதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரம்மன் எழுதிய தலைவிதியையே மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம்தான் நரசிம்ம மந்திரம். நம்முடைய வீட்டில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அல்லது மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் படம், இதில் எந்த படம் இருந்தாலும் சந்தனம் குங்குமம் வைத்து, துளசி மாலை சாத்தி, ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து, பானகம், கற்கண்டு, திராட்சை, ஏலக்காய் இதில் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைத்து இந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து வணங்கலாம். இப்போ நம்ம வீட்டில் எந்த படமுமே இல்லை அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து, அந்த தீபத்தில் நரசிம்மர் எழுந்தருளி இருப்பதாக மானசீகமாக நினைத்து கொண்டோம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை குறைந்தது 11 முறை காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வழிபட உங்கள் தலைவிதியே மாறும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அந்த மந்திரம் என்னன்னா, மகாஜ்வாலாய நமகா, சக்கரராஜாய நமகா, நரசிம்ஹாய நமகா. மகாஜ்வாலாய நமகா, சக்கரராஜாய நமகா, நரசிம்ஹாய நமகா. மகாஜ்வாலாய நமகா, சக்கரராஜாய நமகா, நரசிம்ஹாய நமகா. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி இந்த மந்திரத்தை கூறி வழிபட்டிங்கன்னா உங்கள் தலைவிதியே மாறும். பிரம்மன் எழுதிய தலைவிதியே மாறும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரித்திங்கன்னா நரசிம்மரின் பேரருளால் உங்களுடைய தலைவிதி மாறும். உங்கள் வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு அற்புதமான அருளை நரசிம்மர் வழங்குவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இன்னைக்கு சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மரை வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.